15,000 இருக்க பெஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதிகமாக பேசாம டக்கு புக்குன்னு ஒரு 3 மொபைல் ஃபோன் சொல்றேன். அதுல நீங்க எதை வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்குது Poco X7 5G. இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் இது 120 Hz AMOLED டிஸ்ப்ளே உள்ள ஒரு மொபைல் ஃபோன் தான். Dimensity 7300 ப்ராசஸர் தான் கொடுத்துறாங்க. IP69 ரேட்டிங் இருக்குது. 50 MP கேமரா செட்டப் கொடுத்துறாங்க. 5500 mAh பேட்டரி இருக்குது. இவ்வளவு இருந்துமே இந்த மொபைல் ஃபோன் கொஞ்சம் லான்ச் ஆகி இப்போ ரொம்ப நாள் ஆயிருச்சு. அதனால தான் இந்த மொபைல் ஃபோன் நான் 3rd பிளேஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில். இப்போ இந்த ஆஃபர் டேத்துல கூட இது 15,000 ரூபாய் இந்த டேட்லாம் சேல் ஆயிட்டு இருந்தது. இந்த மொபைல் ஃபோன் 15,000க்குள்ள ஒரு நல்ல ஒரு டீசென்டான மொபைல் ஃபோன் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்குது Vivo T4X. இந்த மொபைல் ஃபோன் மேக்ஸிமம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 15,000க்குள்ள இந்த மொபைல் ஃபோன் ஓரளவுக்கு நல்ல மொபைல் ஃபோன் தான். அது மட்டும் இல்லாம பேட்டரி தான் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிருங்க. 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. இதுலயுமே Dimensity 7300 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ்மே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இந்த பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது. இதே மாதிரி தான் ஐக்யூட Z10 Nexon ரெண்டு மொபைல் ஃபோனுமே சேம் மொபைல் ஃபோன் தான். இதுல எதை வேணா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்க மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து டிஸ்பிளே அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. LCD டிஸ்பிளே தான், ஆனா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாம ஸ்பீக்கருமே அந்த அளவுக்கு சூப்பரெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். இல்ல இதெல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஓகே நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். பேட்டரி தான் இந்த 15,000 முக்கியம்னா தாராளமா இந்த மொபைல் ஃபோன் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி CMF Phone 2 Proவோட ரிவ்யூ நம்ம சேனல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. இது ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான், அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது Realme P3 5G. இந்த மொபைல் ஃபோனோட ஃபுல் ஹானஸ்டான ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்குது. நான் ஐ பட்டன்ல வேணா கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. Snapdragonோட 6 Gen 4 ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த பிரைசிங் மேல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதுல 6000 mAh பேட்டரி இருக்குது. பேட்டரி லைஃப்மே ரொம்ப நல்லா தான் இருந்தது. IP69 ரேட்டிங் இருக்குது. 120 Hz AMOLED டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ்மே ஓரளவு கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்தது. இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்க மொபைல் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் ஃபோன்ல பர்டிகுலராக ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மொபைல் ஃபோன் 15,000 ஒரு நல்ல மொபைல் ஃபோனாக எனக்கு தெரிஞ்சது. இதோட ரிவ்யூ நீங்க செக் பண்ணிட்டு கூட இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஐ பட்டன்ல கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. நான் இப்போ சொன்ன மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே என்னோட வி ப்ராடக்ட்ஸ்ல கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் மொபைல் ஃபோன் தேவைப்படுது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் நம்ம ஃபைடெக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.